கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவில் வெள்ளிக்கிழமை தான் நான் ட்ராவல் பண்ணி ஆகணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் வெள்ளிக்கிழமைனாலே எனக்கு ஒரு பயம் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நான் பகிர்ந்திருந்தேன். ஜோதிடம் மிக மிக தவறான ஒரு காரியமாக தான் எனக்கு நடந்தது. ஏனென்றால் பைபிளும் அதைத்தான் சொல்லுது. லேவியாகமம் 19வது அதிகாரம் 26வது வசனமும் 31வது வசனங்களும் 20வது அதிகாரம் 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் கொலை செய்யப்படுவார்கள், கொலை செய்யப்பட கடவர்கள்ன்றது. அதாவது அவங்க இல்லை, யார் போய் ஜோசியம் பார்க்குறோமோ, யார் போய் குறி கேட்குறோமோ அவன் தான் கொலை செய்யப்படணும்னு இருக்குது. அப்போது ஒரு கிறிஸ்தவனாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட ஒரு நபர் என்ன செய்யக்கூடாது? அஞ்சனம் குறியும் பார்க்கக்கூடாது, ஜோதிடமும் பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் போதில் அதை முறியடிக்கணும். அப்போ அதன் மேலே இருக்கிற அந்த பயம், அதன் மேலே இருக்கிற நம்பிக்கை முறியடிக்கணுன்றக்காக தான் ஆண்டவர் என்னை வெள்ளிக்கிழமை போ அப்படிங்கிறார். சரி, நான் எனக்கு இருந்தாலும் ஒரு பயத்தில் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய வீட்டுக்காரம்மாவை அவங்களுடைய மாமா வீட்டில், அவங்க அம்மா வீட்டில் பேச மாட்டாங்கன்றக்காக அவங்க மாமா சிஎஸ்ஐ கிறிஸ்டின்றனால அவங்க வீட்டில் விட்டுட்டு நைட் ட்ராவலிங் போகிறதுக்காக நான் மதுரை பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறி தான் கோயம்புத்தூர் போகணுன்னு சொல்லி வழி மட்டும் சொல்லிட்டாரு அண்ணன். அப்போ நான் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு நான் கரெக்டாக, அப்போல்லாம் பஸ் எல்லாம் பெற்றிருக்கோம் இல்லையா, ஒன்று அந்நிய பாஷையில் அப்படியே மனசுக்குள்ளே பேசிகிட்டே போகிறோம். அந்நிய பாஷையில் பேசிகிட்டே போகும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி அந்நிய பாஷையில் பேசிகிட்டே போயிட்டு தூங்காமல் போகணுன்னு சொல்லியிருக்கிறாரு, விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அப்படியே அந்நிய பாஷை பேசிகிட்டே போகிறேன். கரெக்டாக திருமங்கல அவுட்டில் போகும்போதில் நல்லா தூங்கிட்டேன். அப்படியே தூங்கினோடனையும் ஒரு சடன் பிரேக்கு டிரைவர் அடித்தார். பார்க்கணும், டம்முன்னு போய் அந்த கம்பியில் போய் முட்டுற மாதிரி என்னோடய தலை போச்சு. அப்படி முட்டுற மாதிரி போகும்போதில் ஒரு கை மட்டும் அப்படி ஊடலை தட்டிச்சு பார்க்குங்க. எனக்கு அப்படி பஞ்சில் அப்படி தட்டி அப்படி நின்ன மாதிரி இருந்துச்சு. அப்போது ஆண்டோடைய கரம்ன்றது நமக்கு தெரியுது. எந்த ஒரு காயமும் இல்லை. ஆனால் பஸ்ஸுக்குள்ளே உள்ளவங்களுக்கெல்லாம் அடி, எனக்கு எந்த காயமும் இல்லை. ஆக்சிடெண்ட் நடக்குது, ஆனால் எனக்கு பாதிப்பு இல்லை. அதுக்கப்புறம் சுத்தமாக எனக்கு தூக்கமே போச்சு. அப்புறம் எப்படா மதுரை வரும் அப்படின்னு சொல்லி நேராக மதுரையில் ஆரப்பாளையத்தில் போய் இறங்கியாச்சு. இப்போ தான் திருமங்கலத்தில் எல்லாம் இறங்கியெல்லாம் மாறும், அப்போல்லாம் அப்படி கிடையாது, துரு பஸ் தான். நேராக மதுரையில் போய் இறங்கியாச்சு. ஆரப்பாளையத்தில் இறங்குனா ஒரு திருவிழா கூட்டமாக நிற்கிது. எப்போவுமே வெள்ளிக்கிழமை நைட்டும் சரி, அங்கிட்டிருந்து வர ஆளுங்களும் சரி, இங்கிட்டிருந்து வராலும் சரி, நிறைய ஆள் நிற்பாங்களாமா. தண்ணி தட்டிக்கிட்ட வரும்போதே ஆள் பஸ்ஸில் ஏறி உட்காந்துடுறாங்க. நம்ம ஏறி போய் உட்கார்றக்குள்ளேயும் ஃபுல்லாக சீட்டு ஃபுல்லாகிடுது. இப்படியே கிட்டத்தட்ட ஒவ்வொரு பஸ்ஸாக இறங்க. அதில் கோயம்புத்தூர் பஸ்ஸை ஏறி பல்லடம் டிக்கெட் எடுன்னு மட்டும் என்னுடைய சகோதரன் சொல்லிட்டார். நான் கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறி சரி நின்றுட்டா போகிறோம்னு சொல்லி ஏறி நின்னால் பல்லடம் எல்லாம் கீழே இறங்கிடு அப்படின்றாங்க. இறங்கிடுவேன். எனக்கு அப்போ தெரியாது கோயம்புத்தூர் இறங்கி கூட திரும்ப பல்லடம் வரலாம், இல்லை சூலூரில் இறங்கி பல்லடம் வரலான்றலாம் எனக்கு அப்போ அந்த பக்கமே நான் போனதில்லை, தெரியாது. என்னடா பல்லடம்னாலே இறக்கி விட்ருவாங்களேன்னு சொல்லி எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. 6 பஸ்ஸு ஏறி இறங்கியாச்சு. நைட்டு ஒரு 7-8 மணிக்கு நான் அங்கே போய் நின்னுவேன். நைட்டு 12:30-1 மணி கடைசி பஸ் வரைக்கும் ஏறி இறங்கியிருக்கிறேன். எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு. ஆண்டவரே, இந்த பஸ்ஸில் நான் ஏறி உட்காருவேன், கடைசி சீட்டில் தான் உட்காருவேன். கண்டக்டர் இறக்கி விட்டார்னா இப்படியே நான் திரும்ப விருதுநகர் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு வாக்குவாதம் பண்ணிவிட்டு நான் உட்காந்துருக்கிறேன். அப்போ கரெக்டாக அந்த கடைசி சீட்டில் உட்காந்துருக்கேன். அதுவும் கடைசி பஸ் தான் இருக்குது, சீட்டு ஃபுல்லாக இருக்குது. நான் கடைசி சீட்டில் நான் உட்கார இடம் கிடச்சி உட்காந்துட்டேன். உட்காந்தா ஒரு வயதான நபர், நல்லா பஞ்சு மட்டை மாதிரி சௌராஷ்டிராக்காரங்க இருப்பாங்கள்ல, பழுத்த பழம் மாதிரி இருப்பாங்க, அப்படியே செக்கச்சவேன்னு பியூர் ஒயிட்டு போட்டு இஞ்சி மரப்பான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் ஏறி கதவுல ஏறி அப்படியே கடைசி வரைக்கும் வர்றாரு. நான் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். அவங்க யார்கிட்ட நிற்கிற நேராக என்கிட்ட என்ன பண்ணார், இஞ்சி மரப்பா மிட்டாய் 2 கொடுத்தாரு. நான் அப்படியே பார்த்துட்டு, எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு, நீ பிடி அப்படின்னாரு. நான் வாங்கிட்டு ஒன்றை இருக்கிற குடியா அப்படின்னாங்க. எனக்கு 50 பைசா 1 பைசா தான், 1 ரூபா தான் அப்போல்லாம் இருந்தது. அப்போ இருந்ததில் 2 50 காசை எடுத்து கையில் கொடுத்துட்டேன். மிட்டாய் எவ்வளோ நேரம் அப்போ நேரம் கேட்கல, வாங்கிட்டு சரி அதை சாப்பிடு இப்போ பாரு அப்படின்ட்டு கீழே இறங்கி போயிட்டார். எதுக்கு ஒரு பெரியவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்ட்டு இப்போ பாரு அப்படின்ட்டு போயிட்டாரு. நான் அந்த இதை மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாப்பிட்டு முடித்தோடனே டிரைவர் அந்த கண்டக்டர் என்கிட்ட டிக்கெட் வாங்குறதுக்கு எங்கே போகணுன்றார். பல்லடத்துக்கு டிக்கெட்டு கிழிச்சு போட்டார். எனக்கு அப்போ நடந்தது. உடனே இதெல்லாம் ஒரு அதிசயமாக அற்புதமாக நீங்கள் நினைப்பீங்க.
ஆனால் அப்படி சாப்பிட்டு முடித்தோடனே எனக்கு டிரைவர் டக்குன்னு டிக்கெட்டை போட்டு கீழே இறங்கி போயிட்டாரா. எனக்கு அப்போ தான் அந்த பெரியவர் யாரும் தெரியலன்னு இறங்கி போய் பார்த்தா ஒரு ஆளையும் காணோம். பியூர் ஒயிட்டு, பஞ்சு மட்டை தலை, இஞ்சி மரப்பா மிட்டாய். நானும் இதோட கிட்டத்தட்ட ஒரு 2 எத்தனை முறை 200 முறை 300 முறைக்கு மேலே கூட நான் பல்லடமும் கோயம்புத்தூருக்கு விருதுநருக்கு வந்துட்டு போயிருக்கேன். இது வரைக்கும் அப்படி ஒரு ஆள் இல்லவே இல்லைன்ட்டாங்க. நிறையா இஞ்சி மரப்பா விற்கிறவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு பெரியவர் இருப்பார், அவர் இருக்காருங்களா கேட்டேன். அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லைன்ட்டாங்க. இப்போ வந்தது தூதனை போல் ஆண்டவர் அனுப்பி விட்டு எனக்கு அந்த டைமில் என்னுடைய அவிசுவாசத்தை விசுவாசமாக மாற்றும்படிக்கு எனக்கு அந்நேரம் நடந்த சம்பவம். அப்போ தூதனும் நேரில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு அந்த பார்த்தேன். வேறு என்ன, அதுக்கப்புறம் தான் இல்லையே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த ஆளே இல்லை. அப்படிங்கும் போதில் யாராக இருக்கும் முன்ன ஆண்டவர் அங்கே அனுப்பினார், ஒரு அற்புதத்தை கொடுத்தார். சரி, நல்ல வேலை என்ன ஆச்சு, ஒரு ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சாச்சு, தூதனையும் பார்த்தாச்சு. நேராக போய் காலையில் விடியக்கால் 4:30 5 மணிக்கு போய் அங்கே இறக்கி விட்டாங்க. பல்லடத்தில் இறக்கி விட்டாங்க. இறங்கி அங்கே போய்ட்டு டக்குன்னு அண்ணன் வீட்டில் தங்கிட்டு திரும்பவும் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப ரிட்டன் அன்றைக்கி நைட்டு பஸ் ஏறேன். ஏறி விருதுநகரில் வந்தான்னு சொல்லி விருதுநகர் வரேன். கரெக்டாக நல்லா தூக்கம், முதல் நாள் தூங்கினால மறுநாள் நல்ல தூக்கம். தூங்கி திரும்ப வர்ற பஸ் எல்லாம் கூட்டமே இல்லை. சென்ட்ரு சீட்டில் லைனாக உட்காந்துருக்கோங்க. நானும் சென்ட்ரு சீட்டில் லைனாக உட்காந்து அதில் அப்படியே படுத்து தூங்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி தூங்கிட்டு வரப்போ கரெக்டாக தாராபுரம் உள்ளே போய் திரும்ப வெளியில் வரும்பொழுது வெளியில் அப்படி எடுத்து டிரைவர் இப்படி போகிறாரு. ஒரு மணல் லாரிக்காரன் சர்ன்னு வந்து நான் உட்காந்துருந்த சைடெல்லாம் டம்மன்னு அடிச்சுட்டு போயிட்டான். ஆக்சிடெண்ட். அப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டு. நான் இருந்த இடத்துல சீட்டெல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 சீட்டு காணும். நான் உட்காந்த இடத்துல நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன். சீட்டு பாதி பிஞ்சு கிடக்கு. ஆனால் அதில் இருந்த கண்ணாடி சில்லோ எந்த ஒரு பாதிப்போ உள்ள ஒருத்தருக்கு அடி கிடையாது. அப்படியே உட்காந்துருக்கிறேன். அடித்தது மட்டும் தெரியும். அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் அவன் தண்ணி போட்டு வந்திருக்கிறான். 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் வண்டி நிப்பாட்டுக்கிறான். இவன் டிரைவர் பிடிச்சி கீழே இறங்கி ஓடி எல்லோரும் அடிக்க போகிறாங்க. நான் நினைக்கிறேன், ஐயோ என்னடா நைட்டு போய் நான் அவளை கூப்பிட வரேன்னு சொல்லி இந்த காலைல லேட் ஆயிருமேன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு எஸ்டிடி பூத்தில் போய் இருந்து என் வீட்டுக்காரம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அப்போ ரிட்டர்ன் வரப்போ கரெக்டாக 9 மணி டு 10:30 மணி. அந்த டைமில் வந்து ஃபோன் 5 தடவை அடிக்கிறேன், எடுக்கவே மாட்டுறாங்க. ஏன்னா அப்படி எடுக்கவே மாட்டுறாள் அப்படின்னு சொல்லி கடுப்பில் திரும்ப லாஸ்ட்டில் போட்ட போதில், என்னங்க இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கரெக்டாக நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு அப்படி. நான் இந்த மாதிரி தப்பிச்சேன்னொடனே அவங்க சோத்திரம் சொல்லிட்டு இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணாங்க. இந்த பதிவு மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, குடும்ப ஜெபம் எவ்வளவு முக்கியன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெளியில் வேலைக்கோ பிஸ்னஸ்க்கோ ஏதோ ஒரு காரியத்தில் ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிள்ளைகளோ காலேஜுக்கு அனுப்புகிற பிள்ளைகளோ வெளியில் போயிட்டாங்கன்னா அம்மாமாருக்கு போய் தொடர் நாடகம் பார்க்குறதுலையும் மற்றவங்கள்ட்ட போய் அரட்டை அடிக்கிறதுலையும் முக்கியத்துவம் கொடுக்காம வீட்டில் எப்போதும் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனோட பேசிக்கிட்டு தேவன் அவங்க போனவங்க நல்லபடியாக இருக்கணும் வரணும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு தேவ சமூகத்திலே காத்திருந்தா அவங்களுடைய எல்லா காரியங்களையும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அவங்க போகிறவங்க ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கலையோ, ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அவங்கள அங்கே என்ன செய்யும், காப்பாற்றும். எத்தனையோ மிஷினரி மாதிரிகளுக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கு. அதனால் ஜெபம் எவ்வளோ முக்கியத்துவன்றதை இதன் மூலம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. தூதனையும் பார்த்தேன். 2 ஆக்சிடெண்ட்டில் போகும்போதுலேயே ஆக்சிடெண்ட், வரும்போதுலேயே ஆக்சிடெண்ட். ஆனால் ஒரு தூள் கூட என் மேலே என்ன செய்யலை, படலை. அந்தளவுக்கு ஆண்டவர் காத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சிடெண்ட் நடக்குன்ற அந்த ஒரு இதே இல்லை, பயமே இல்லை. எங்கே போச்சனாலும் எப்போ போச்சனாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கான்னு நான் போயிட்டே இருந்தேன். அப்படி தான் போனேன். அப்படி பல்லடம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறமெல்லாம் என்ன நடந்தது அப்படின்ற காரியத்தை குறித்து நான் உங்களோட கூட அடுத்த பதிவிலே வெளியிடுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.